2026ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் புத்தாண்டு பரிசாக முதல்வர் அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள். இதற்காக எங்களோடு ஆசிரியர்களாக, எங்கள் துணைவர்களாக நின்று இந்த கருத்துக்களை அரசிடம் முன்வைத்த எங்களுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. 22 ஆண்டுகால உங்களுடைய கோரிக்கை இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும்னு ஆல்மோஸ்ட் அந்த திட்டத்தில் இருக்கிற மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்கு. 50% வந்து பென்ஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத அரசு அறிவிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை வரவேற்கிறோம். ஏன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற பழைய ஓய்வூதிய திட்டத்துக்குமான வேறுபாடு என்னென்னா, எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் என்கிற உத்தரவாதம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்திலே ஒரு ஊழியருக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் என்கிற ஒரு உறுதியளிப்பு இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் முழுமனதோடு வரவேற்கிறோம். ஏற்கனவே ஜாக்டோ ஜியோ நடத்திய மாநாட்டெல்லாம் வந்து முதலமைச்சர் கலந்துக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். தற்போது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிவிப்பை முழு மனதோடு வரவேற்கிறோம். தமிழக அரசு தன்னுடைய கடுமையான நிதி நெருக்கடியான சூழலிலும் இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறதை முழு மனதோடு நாங்கள் வரவேற்கிறோம். வேற கோரிக்கைகள்லாம் ஏதாவது இருக்கா? அதையெல்லாம் வலியுறுத்துறீங்களா? முதலமைச்சர் சந்திச்சப்போ என்ன பேசுனீங்க? முதலமைச்சரிடம் பிற கோரிக்கைகளை குறித்து நினைவூட்டி இருக்கிறோம். துறை அமைச்சர்கள் இது குறித்து ஆலோசித்து விரைவில் அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போது இந்த 6ஆம் தேதி முதல் நடைபெற இருந்த வேலைநிறுத்த போராட்டம் ரத்து அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதை பற்றி எங்களுடைய பிரதான கோரிக்கை ஓய்வூதிய கோரிக்கை தான். அதை முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார். ஆகவே இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம் ரத்து என்பதை முழு மனதோடு வரவேற்கிறோம். இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது? இனிமேல் ஓய்வூதியமே இல்லை என்கிற நிலை தமிழ்நாட்டில் இருந்தது. ஓய்வூதியம் கிடைக்குமா என்பது ஒரு கனவாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் பணியில் இருக்கும்போது மரித்து போன ஊழியர்களுடைய குடும்பங்களுடைய கண்ணீர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற போது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியது. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பிறகு இந்தியாவிலேயே அமல்படுத்தப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த ஓய்வூதிய திட்டமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். நன்றி பேட்ரிக். தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை சங்கம் மாநில தலைவர் அன்பரசன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே இது போன்ற அறிவிப்பை நாங்கள் எதிர்பார்த்ததில்லை. அனைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுமே இன்று மகிழ்ச்சி கடலிலே பொங்கி மிக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ்நாடு அரசினுடைய ஓய்வூதிய திட்டம் என்பது எங்களுடைய நேற்றிலிருந்தே எப்பொழுது வரும் என்று காலையிலிருந்து, குறிப்பாக தந்தி டிவியினுடைய செய்தியாளர் அவர்களுக்கு அண்ணன் தொடர்ந்து இன்னும் 10 நிமிடம் 5 நிமிடம் என்று இந்த அருமையான செய்தியை கேட்பதற்காக காத்து கொண்டிருந்தோம். எங்கள் தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை சங்கத்தின் சார்பாக இன்னும் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கோரிக்கைகள் இருந்தாலும் அந்த கோரிக்கைகளை மார்ச் மாதத்திற்குள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து பேசி அதையும் தீர்த்து வைப்பார்கள் என்று இதன் மூலம் தெரிவித்து, இந்த ஓய்வூதிய திட்டம் அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். புலவர் ஆறுமுகம், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோ ஜியோ. இந்த இன்றைய அறிவிப்பு மாண்புமிகு முதல்வருடைய அறிவிப்பு வரலாற்று சாதனைமிக்க அறிவிப்பு. தன்னுடைய தந்தை முத்தமிழறிஞர் கலைஞரை விட ஒருபடி இவர் மேல்வங்கி விட்டார். கலைஞரே இருந்தாலும் கூட இவ்வளவு சலுகைகளை அறிவித்திருப்பார் என்பது சந்தேகம்தான். எனவே இந்த ஓய்வூதியம் பெற முடியாது என்று எவ்வளவு பேர் சொன்னார்கள். ஓய்வூதியம் இந்த அரசு கொடுத்தே தீரும், இந்த அரசிலே பெற முடியவில்லை, எந்த அரசிலும் பெற முடியாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். மாண்புமிகு கலைஞர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், மரியாதைக்குரிய எங்களுடைய திருவண்ணாமலை சேர்ந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களும், கல்வி அமைச்சர் அவர்களும், நீதித்துறை அமைச்சர் அவர்களும் மூவர் குழுவும் தொடர்ந்து இதுக்கு அரும்பாடுபட்டு இந்த வெற்றியை பெற்றுத்தந்தமைக்கு தமிழக அரசுக்கும் அந்த மும்மூர்த்தியாகிய 3 அமைச்சர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறுவதோடு, இந்த போராட்டங்களில் அங்கெங்கே போராட்டம் நடக்கின்ற போது இந்த திருவண்ணாமலை சேர்ந்தவர் தான் எங்களுடைய சங்கர். திருவண்ணாமலைவன் எல்லா வகையிலும் முன்னிலை வைக்கின்றது. எனவே இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு உறுதியாக இருந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை பெற்றுத்தந்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வருக்கும் 3 அமைச்சர் பெருமக்களுக்கும் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.